அதிகாரம் 51, 52 வாசியுங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. ஆயிரம் கடைசி எக்காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொழிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இருக்கிற இடத்தில் கண்களை மூடி கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேசும்படியாக ஜெப நிலையில செய்தியை கேட்க நம்முடைய காதுகளை வெட்ட செய்வோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே நல்லவர், இயேசு ஒருவரே இரட்சகர். இயேசு ஒருவரே நல்லவர்,
அல்லேலூயா அல்லேலூயா பாட்டல் பாடும்போது எப்பெல்லாம் வழி வருதோ உங்களை அறியாமலே கையை தூக்கி அவரை உயர்த்துறங்க. அதுதாங்க உண்மை கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம். அல்லேலூயா. பாடல் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அல்லேலூயா என்று உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எந்த ஒரு மனிதன் கரங்களை தட்டி உயர்த்தி சொல்லுகிறானோ அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவனுக்குள்ள கிறிஸ்து இயேசுவுடைய வைராக்கியம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கூட இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை தயவாய் வாசிங்கள். உபாகமம் 4வது அதிகாரம் 30-31. உபாகமம் 4வது அதிகாரம் 30-31 வசனம். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது, உபாகமம் 4வது அதிகாரம் முதல்ல இருந்து 29 வரை நீ வாசிப்பீர்கள் என்றால், எந்த ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்ற மனிதன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மனிதன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக திரும்பின மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த எந்த ஒரு மகனாய் இருந்தாலும் சரி, மகளாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 கற்பனைகளை, 10 கட்டளைகளை, 2 கற்பனைகளை ஆண்டவர் தெளிவாக எழுதி மோசேயுடைய கரங்கள்ல கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களே இதை நீங்கள் பின்பற்றுங்கள், கடைபிடிங்கள். ஆனால் ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த கட்டளைகளை, இந்த உடன்படிக்கைய நீயும் உன் பிள்ளைகளும் கடைபிடிக்கும்படியாக இதை கைக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த உடன்படிக்கைய மறக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ கோபம் உண்டாக்குகிறபடினால, கர்த்தருக்கு விரோதமாக அவருக்கு வெறுப்பு உண்டாக்குறபடினால கர்த்தர் உன்னை பொல்லாப்புக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறானோ அவனுக்கு ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் திருக்குமாரன் உதவியாக இருப்பார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிழையை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசமடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அப்படி அசால்ட்டா தட்டி விட்டுட்டு மீண்டும் மீண்டும் ஒரு பாவங்களுக்குள்ள அக்கிரமங்களுக்குள்ள விடும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ வியாகுலப்படும்படியாக இதில் சொல்லப்பட்ட உபாகமத்தில் சொல்லப்பட்ட 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து சொல்லப்பட்ட அனைத்து சாபங்களையும் உன்னே வரப்படுவேன். ஆனால் அதே 30 சொன்னாரு, கடைசி நாட்களில் நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில், அல்லது நீ மரண தருவாயில அல்லது நோயின் பிடியில உன் ஜீவன் போகும்படியாக படுத்த படுக்கையில இருக்கக்கூடிய நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி, ஏதோ சத்தியத்தை கேட்டேன் பாஸ்டர், ஏதோ வசனத்தை கேட்டுட்டேன், ஆனா பின்னாடி போயிட்டேன் என்று சொல்லுவேன். நீ இந்த கடைசி நாட்களில் அல்லது மரணத்துக்கு ஏதுவான மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நாட்களில் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, கர்த்தருடைய பிரசனத்துக்கு நேராக, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நேராக, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார்.
எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? நீ நான் ஆராதிக்கிற தேவன் உங்க மேல, என் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய கிராமங்கள் மேல, நம்முடைய நாட்டின் மேல, நம்முடைய தேசத்தின் மேல, இந்த முழு உலகத்தின் மேல பற்று, அன்பு, இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினால்தான் யாரையும் அழிக்கலைங்க. ஒரு மாதம் சொல்ல கொரோனா கூட எல்லாரையும் அழிக்கலைங்க. ஏதோ கொரோனா அந்த கொள்ளை நோய்க்கு தாக்கு பிடிக்க முடியாத உடல்நலம் உள்ளவர்கள் அல்லது என்ன வேணாலும் வருத்தியா நான் என் இஷ்டத்துக்கு தான் அழைத்து தீரே என்று தாய் தகப்பனுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியாதவர்கள் தான் இந்த கொரோனா வாடிக்கொண்டு பேருக்கே தவிர உங்களை என்னையும் இம்மட்டுமாக பாதுகாத்து கேட்டால் நீங்கள் நானும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய சொல்லி முடிச்சேன். சொன்னா செய்யுங்க மாஸ்டர், அப்படித்தானே? சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் பாஸ்டர் சின்ன பாசம் பலவீனப்பட்ட நாட்கள்ல ஐயோ பலவீனம் என்று சொல்லி ஒரு நாளும் நாம குந்தி கிடக்கிறாங்க. அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50க்கும் அதிகமான போதகர்கள் வீட்டுல வந்து ஜெபித்தாங்க. அல்லேலூயா, ஜெபித்தார்கள். அல்லேலூயா, ஜெபித்த அவர்களுக்கு நாங்க காணிக்கை கொடுத்தாங்க, அவங்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. காரணம் கர்த்தருடைய பணியை செய்யறாங்க. தேவ பிள்ளையே, பலவீனம் சரீரத்துல அப்படி இப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை ஆராதனை ஜெபத்தை குடும்ப ஜெபத்தை கட் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை மக்களை தயவாய் எதை செய்திகள் இல்லையோ தயவு செய்து தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் குடும்ப ஜெபத்தை செய்யுங்க. குடும்ப ஜெபத்தை செய்யுங்க. உங்க பாதங்களை தொட்டு நான் ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்ப ஜெபம் உங்க குடும்பத்தை பாதுகாக்கும். உங்க குடும்பத்துல சண்டை வராதபடிக்கு அதை பாதுகாக்கும். நான் பாசமாக வீட்டில் எப்பப்பெல்லாம் இருக்கிறோமோ அல்லது இங்கே எப்பப்பெல்லாம் நாங்க இருக்கிறோமோ நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தயவு செய்து அதை செய்யுங்க. குடும்ப ஜெபம் தான் உங்க குடும்பங்களை பிரசனத்துக்கு நேராக கொண்டு போகும் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் யாருன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். குடும்ப தலைவர்கள் சொல்லுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான ஒவ்வொரு ஆண்களும் புருஷருக்கும் உங்க குடும்பத்துக்கு யாரு சொல்லுங்க. ஆண்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லாதீங்க, நீங்க ஆண்களா? அப்ப நீங்க உங்க வீட்டுக்காரங்க அடைக்க ஆளுகிறீங்க. ஆண்கள் சொன்னா ஆண்கள் தான் பேசணும். சொல்லுங்க. வாயிலிருந்து ஏதாவது நல்ல வார்த்தைகள் வரட்டுமே. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய நல் வார்த்தைகள் ஒன்றையும் ஆண்டவர் கீழே தவறி போக விட மாட்டார். சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் சொல்லுங்க. மணி மணி பேசிட்டே இருக்கீங்க. ஐயா பேச விடாதீங்க. வீட்டுல அம்மாவை நீங்க தான் பேசணும், நீங்க தான் செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே அமைக்கி நசிக்கிட்டாங்க. அவர் பாருங்க, எலும்பு தோல் ஒத்தம் சுத்தமா தான் இருக்கிறாங்க. சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? சாமியல் பிரதர் அப்படின்னா வேதம் என்ன சொல்ல தெரியுமா? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஆசாரியன். அல்லேலூயா. அதுக்கு மாதிரி நோவுங்க. அதுக்கு மாதிரி வேதத்தில் வசனங்களுக்கு புதிய ஏற்பாடு வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் யாரு? ராஜாக்களும். நீங்க சொல்லுங்க. நீங்க ராணிங்க. அப்படியே காத்தடிக்கிற பழக்கத்தை விடுங்க. நீங்க ராஜாக்களும், நாங்கள் ராஜாக்களும், நீங்கள். அது இன்னும் அழகா என்ன சொல்லுமா? ஆண்டோட அன்பு செய்யுங்க. நான் மகாராணிங்க. உள்ளத்துக்கு ஏதாவது வாய்ப்பு மகாராணி மாதிரி வீட்டுல அது இது பேசுறீங்க. மகாராணி மாதிரி தேவ சமூகத்துல இருக்கிறத கர்த்தருக்கு வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அடுத்தாப்புல யாரு? நீங்க. வேதம் என்ன சொல்லுது? ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறி.
உங்க குடும்பத்தை நடத்தணும். மகாராணியா இருக்கக்கூடிய நீங்க ஆட்டுக்காரரு இன்னைக்கு வரல, இன்னைக்கு 2 போயிட்டாரு, எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வரல. மகாராணியா இருக்கக்கூடிய நீங்க உங்க பிள்ளைகளை தூக்கி வச்சு தேவ சமூகத்துல ஜெபித்து விட்டு படுக்கையை கடந்து செல்லணும். அல்லேலூயா. நீ வியாபாரப்பட இந்த உபாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் தண்டனைகள் உனக்குள்ள வராமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னை தொடர்ந்து பிடிக்கக்கூடிய நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக திரும்பி அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவாயானால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து உன்னை கைவிடாதபடிக்கு, உன்னை அழிக்காதபடிக்கு, உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை உனக்கு உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் தந்த வார்த்தை என்ன அப்படின்னா, கடைசி நாட்களில் திருச்சபை மக்களை எனக்கு நேராக திருப்பும்படியான சில ஆலோசனை சொல்லும்படியாக ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாதத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை மக்களும் கர்த்தருக்கு நேராக, அவர் சமூகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் என்று அன்றைக்கு பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் விளைய பண்ணி தங்களை கிரேட்டித்துக் கொண்ட சுதந்திரமாக கொண்ட கிறிஸ்து இயேசுவை மறுதலிக்கும்படியாக செய்து தங்களுக்கு தீவிரமான அறிவை வருவித்துக் கொள்வார்கள். கெட்ட நடக்கைகளை பின்பற்றுவார்கள். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கடைசி நாட்களில் விசுவாசிகள் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் அதன் ஊழியக்காரர்கள் உங்களை வசப்படுத்தி உங்களை ஆதாயமாக்கி கொள்வார்கள் என்று கடைசி நாட்களில் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசத்தை உபதேசிப்பார்கள். அதற்கெல்லாம் செவி கொடுக்க கூடாது என்று பேதுரு எச்சரிக்கிறார். கடைசி நாட்களில் கள்ள உபதேசத்துக்கு செவி சாய்க்க கூடாது. ஒன்று சொல்றாங்க, பாஸ்டர் டிவில ஒருத்தர் அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு, நீங்க அப்படி செய்யறதில்லையே. பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாக செய்கிற, நடத்துகிற, பிரசங்கிக்கிற தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிரசங்கிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் வார்த்தைகள், கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள். எனக்கு அறிஞான தேவசனமே, இந்த நாட்டில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசம் பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் நீ கவனமாய் கர்த்தருடைய சத்தம், அதுக்கு மாத்திரம் நீ கவனமாய் செவி கொடுக்கும்படி உன் காதுகளை தினந்தோறும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உன் கண்களை விருத்த சேதனம் பண்ணிக் கொள்வாயானால் உன் கண்கள் டிவி மொபைல்ல அட்வர்டைஸ்மென்ட் வரும்போது கூட ஆட்டோமேட்டிக்கா உன் கை எங்க போகும்? ஜம்ப், அதை கிளிக் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தாண்டி வெளியே போயிருவீங்க. மொழி நிகழ்ச்சி வரும்போது உங்களுக்கு உள்ள வந்துடும். நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விளம்பரங்கள் வரும்போது அதையும் உற்று நோக்கி பார்ப்போம் என்றால் அதனால் நம்முடைய பரிசுத்தத்தை குலைய செய்துவிடும். கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகளுடைய இப்படிப்பட்ட காரியங்களுடைய ஆபத்து வருகிறபடினால அதற்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே 3வது அதிகாரம் 3:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 பேரு 3வது அதிகாரம் 3:4 சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய எங்கள்
பரியாசக்காரன், ஏமாற்றக்காரன், துன்மார்க்கன் தங்களுடைய ஈச்சைகளின்படியே வந்து நடந்து இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னாரே, இன்னும் வரலையே, என்னமா நீ கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள பேசுவாங்க. பிதாக்கள் நித்திரை பின்பு சகலமும் சிருஷ்டிப்பி தோற்றமுதல் அப்படியே நாங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மளை பரிகசிப்பாங்க, நம்மள கேலி நையாண்டி பண்ணுவாங்க. ஒரே ஒரு வார்த்தைய அப்படி கேள்வி பண்ணுங்க மத்தியில நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசு எதற்காக தம்முடைய வருகையில, தம்முடைய ரகசிய வருகையில, இரண்டாம் வருகையில தாமைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? தாமைக்கிறார் என்று சில எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனதிரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்திருப்பார் என்றால் நான் இப்படி உங்கள் மத்தியில ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பரிசுத்தவானாக நிற்க முடியாது. என் கையினாலே என் தேவஜனமே, இன்னும் உலகத்துல இருக்கக்கூடிய 750 கோடி மக்கள், நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 139 கோடி மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நல்ல செய்தி கேட்கும். ஆனால் எவ்வளவு பொறுமை உள்ளவர் என்று உண்மையிலேயே நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் நம்முடைய புத்தகத்தை திரும்பி பார்த்தான்னு வச்சுக்காங்க, உலக பிரகாரமான மனுஷன் நம்ம சபைக்குள்ளேயே ஏற்க மாட்டான். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு நீங்க மனதிரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளையா மாறுகிறோ, உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றையும் அவர் தம்முடைய முதுகுக்கு பின்னே கடலை ஆழத்திலே போட்டு விட்டார். அல்லேலூயா. இப்படி செய்கிறேன், பாஸ்டர் இப்படி நான் பேசுறேன், பாஸ்டர் விரோதமா செய்கிறேன், அவர் நினைக்கவே மாட்டார். நீங்கள் நான் வாழ்ந்து கொள்ளக்கூடிய காலம் கடைசி காலம். பரிசுத்த வேதாகமத்துல 7678 உடன்படிக்கையின் வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கிறது என்று அறிஞர் ரோபர்ட் ரேகார்ட் ஓங்கே தன்னுடைய புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தேடி பிடித்து ஆண்டவரே, நீ இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால கடந்த நாட்கள்ல நான் செய்த பாவங்கள்ல, அக்கிரமங்கள்ல, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு என் கூட மேல பார்த்தவர்களுக்கு விரோதமாக துரோகம் செய்த காரியங்கள் எல்லாம் மன்னிய மாட்டே. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவரை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான் என்று சொன்னீரே தேவரே, நீ இரக்கமுள்ள தேவன் என்று உபாகமம் 4:32 படி அறிந்திருக்கிறேனே. என்னை கைவிட்டாதீங்கப்பா, என்னை அழைக்கிறாதீங்கப்பா. சரியான வேலை இல்லாம அங்க 10 நாள் இங்க 10 நாள் இங்க ஒரு மாதம் வேலை செய்கிறேன். ஆண்டவரே, நீரே நிரந்தரம் என்று பாடல் படிச்சோமே. எனக்கு நிரந்தரமான வேலை, எனக்கு நிரந்தரமான அதை நீங்க விரும்புகிற நல்ல வேலையை எனக்கு தாருங்க என்று கேட்கிறேன் என்றால் தருவாருங்க. வேலை கொடுத்த பிறகு அந்த வேலையில நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறார், வேலையை கிடைக்க சம்பாத்தியத்துல எந்த அளவுக்கு குடும்பத்துக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, சபைக்கு உண்மையாக இருக்கிறார், இதெல்லாம் பார்த்துனாங்க. ஆண்டவர் அடுத்த வேலை நீங்க ப்ரமோஷன்ல தருவாரு, இல்லைன்னா டீ ப்ரமோஷன் பண்ணுவாரு. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால நம்முடைய பாவங்களை பார்க்க மாட்டாருங்க, அக்கிரமங்களை பார்க்க மாட்டாருங்க. இரக்கமுள்ள தேவனே, என்னை மன்னியும் என்று மன்றாடும் போது, மூளையிடும் போது, கெஞ்சும் போது, கதறும் போது நிச்சயமாக உண்மையில அவர் மனதுருகுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
காலம் கடைசி காலங்க. தேவனுடைய சட்டதிட்டங்களை சொல்றேன், வருத்தப்படாதீங்க. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அவமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சபையில வந்தா நல்ல அருமையான விசுவாசிப்பத உட்கார்ந்து இருக்கிறோம். சபையை விட்டு வீட்டுக்கு போனவன, வெளியே போனவன, நம்முடைய கிரியைகள், பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கிறது? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சட்ட திட்டங்களை இன்றைக்கு அவமதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடைசி காலங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. கடன் வாங்காமல் நம்ம முயற்சி செய்து நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அலைய சொல்ல பார்ப்போம். தேவ பிள்ளையே, அதுதான கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அர்த்தம். கடன் இருக்கும் போது இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பணத்தை கொண்டு போய் இன்னொரு கொண்டு போய் வாங்கினா பாருங்க, ஒண்ணு வட்டி கொடுக்கணும், இங்க 2வது வட்டி கொடுக்கணும், 3வது வட்டிக்கு கொடுக்க வேண்டாங்க. நீ வாங்கக்கூடிய பொருள வட்டியோட ரோகத்தையும் கொஞ்சமா சேர்த்து பிடிச்சு உங்களை ஓட்டாண்டியா வீட்டுக்கு விடுவாங்க. தேவ சட்ட திட்டங்களை தேவ பிள்ளைகளே தயவாக கைகூப்பி சொல்லுகிறேன், அவமதிக்காதீங்க, அதை மீறாதீங்க. பாலாவரத்துல 1993ஆம் ஆண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு 97க்கு ஊழியத்துக்கு வந்த பிறகு 2001-2 எங்களுக்கு ஏராளமான கடன் இருந்தது. ஆனா வேலைய ரிசைன் பண்ண உடனே கிடைச்ச அந்த லட்சம் பணங்களை கொண்டு வந்து பாலாவரத்துல இந்த ஜெபவீட்டை கட்டினதுக்காக ஒருத்தர் 2 லட்சம் வாங்கியிருந்தாங்க. கடன் அடைச்சோம். அதுக்கு நாங்கள் நிம்மதியா வாழ்றேன். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதீர்கள் என்று பேசக்கூடிய நான் கடன் வாங்கக்கூடாதுங்க, கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கிட்டு ஏமாற்றவும் கூடாது. அல்லேலூயா. தேவ சட்ட திட்டங்களை கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அவமதித்துக் கொண்டிருக்கிற காலம். அல்லேலூயா. நான் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை எத்தனையோ உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்திருக்கிறேன். இப்பவும் அதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்காங்க. கடைசி நாட்களில் மனுஷர்கள் தான் எல்லாரும் தான் புருஷன் தான் மனைவி மற்றவங்க எப்பேரும் கெட்டு போட்டோம், நமக்கு தேவையில்லை. தேவ பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் மற்றவர்களுடைய ஒரு கஷ்டத்திலையும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். பணம் நமக்கு தேவைதான், பண ஆசை எல்லா தீமைக்கும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் வேண்டாம்னு சொல்லல, எனக்கு தெரியும். ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண், ஒரு புருஷன் ஒரு முறை தன்னோடு ஒரு கடைக்கு அவர் பார்சல் வாங்குவதற்காக ஒரு பிரியாணி கடைக்கு தன்னோடு ஒரு பெண்ணையும் கூட்டி கொண்டு வந்து அந்த கடையில போய் பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்தார். கடை சின்ன கடை தான், ஆனாலும் நல்ல ஒரு வருமானம் உள்ள கடை. 2 பிரியாணி ஆர்டர் கொடுத்தாச்சு. பிரியாணி பார்சல அங்க கேஸ் அப்படியே டேபிள்ல கொண்டு வச்சுட்டாங்க. அந்த டேபிள்ல அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு அவரு அந்த பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துருக்க பிறகு அவர் அந்த டேபிள்ல கடந்த 1 வாரமா கிடைச்ச வருமானத்துக்குரிய பணத்தெல்லாம் சேர்த்து 2 பார்சலா 50,000 போட்டு வச்சிருக்காரு. பிரியாணி கொடுக்கிறது. ஐயா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பிரியாணி பார்சல் கொடுக்கிறது பிறகு அதை கேட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த பணப்பைய தூக்கி கொடுத்துட்டாரு. அவரும் கவனிக்கிற வாங்கிட்டு போயிட்டாரு. தன்னோடு கூட வந்த பெண்ணோடு இருந்து சாப்பிடுறதுக்காக அதை பார்சலை ஓபன் பண்ணா அது ஃபுல்லா பணம். ஐயோ இவ்வளவு பணம் இருக்கு, நான் பிரியாணில கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை 2 பார்சலையும் கொண்டு கொடுப்பதற்காக கடைக்கு வேகமாக ஓடினார். ஓடுறவன அதை கடைக்காரர் சொன்னாரு, ஐயா பரவாயில்ல ஐயா, இவ்வளவு உண்மையா இருக்கீங்க, பணத்தை கொண்டு கொடுத்துட்டீங்க, என்னங்க உங்க பிரியாணி சொன்னேன். ஐயா உங்க உண்மையை பாராட்டி உங்களை நம்ம போட்டோ எடுக்கணும், உங்களை பேப்பர்ல போடணும் அப்படின்னு. ஐயா ஆளுங்க போட்டோ எடுக்காதீங்க, போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு விட்டா கூட ஓடியே போயிட்டாரு. ஏன் தெரியுமா, நல்ல மனுஷன் தான்,
பணத்துல உண்மை உள்ளவர் தான். ஆனா கூட்டிட்டு கொண்டவர் யாரு? தன்னை கொண்டாட்டி. புரியுதா? புரியல. அண்ணாச்சிருந்து ஆச்சரியம் வரல, புரியல. கூட்டிட்டு கொண்டவரு தனி சொந்த கொண்டாட்டி இல்லை, வேற ஒரு கூட்டி போயிருக்கேன். போட்டோ எடுத்து அவ்வளவு மழையில அங்க கொண்டாடுங்க. பணத்துல அதை சொல்ற கிறிஸ்தவ சகோதரன் உண்மை உள்ளவர், ஒழுக்கத்துல என்ன உண்மை இல்லை. அல்லேலூயா. தாய் தகப்பனை நேசிக்கலாம். தாய் தகப்பனுக்கு கடைசி நேரத்துல கஞ்சி ஊத்துறாயா? யோசிக்கணும். ஈவுக்காரராகவும் அகந்தை உள்ளவராகவும் யூசிக்கிறவராகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவராகவும் நன்றி அறியாதவராகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பு இல்லாதவராக இழந்தவராக இருக்கிறாங்க. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடைசி நாட்களில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நேராக திரும்பணும். கர்த்தருடைய சட்டத்துக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய கட்டளைக்கு 100% சாஸ்தாங்கமாக கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த கடைசி நாட்கள்ல என்ன நடக்கு வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 22 ஏழாவது இருக்கும். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ஊழியத்தை செய்கிறபடினால சுவிசேஷ ஊழியத்துக்கு செல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், ஓசை சொற்கள் வரலாம், பரியாச சொற்கள் வரலாம். ஆனாலும் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்தக்கூடாது. இந்த முட்டம் குடும்பம் முகாமுக்கு போயிருந்தாங்க. தூத்துக்குடியில இருந்து நல்ல கணவனும் மனைவியும் நல்ல பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க போல நல்ல படித்து அந்த சில உள்ள நல்ல வயோதிக நிலைமையில 75 வயசு நல்ல கலரா இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், பாஸ்டர் நான் மாத்திரம் ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பாஸ்டர் என் மனைவி ஆண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. ஒரு நாளும் அவளை சர்ச்சுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வா, என் கூட இருந்து பார்க்கபடி ஒரு நாள் கூப்பிடல. நானும் இந்துவா தான் இருந்தேன். ஆனால் கிறிஸ்துவை கொஞ்சம் ஏற்றுக்கொண்ட உடனே வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன். வேத வசத்துக்கு கீழ்ப்படிந்து ஆலயத்துக்கு போனேன். எல்லா காரியம் பெர்ஃபெக்டா பங்கு பெற்றேன். இதெல்லாம் என் மனைவி அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? 50 வயசுக்கு மேல அதுவரை அவங்க ஹிந்துவா தான் இருந்தாங்க. 50 வயசுக்கு மேல இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் நல்ல முறையா வாழ ஆரம்பிச்சேன். என்னுடைய நடவடிக்கையை பார்த்து என் மனைவி ஆட்டோமேட்டிக்கா என் கூட ஜெபிக்க வந்தா, வேதத்தை வாசிக்க வந்தா. இன்னைக்கு தூத்துக்குடி டீம்ல நல்ல பவர்ஃபுல் லீடரா அந்த 2 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து உங்க கணவன் நன்மையான காரியங்களை செய்யறாங்களா? செய்யும்படியாக நம்ம ஆக்டிவிட்டி, நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு உகந்ததாக பயா உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. நீ மாட்டாங்க உட்காந்து நான் போய் ஜெபம் வரேன் இப்படி சொல்றவா ஆவிக்குரிய விசுவாசி இல்லை. தன்னை பெருமைப்படுத்துவதே இயேசுவே. எனக்கு அருமையான தேவதே, விசுவாசத்துல குறைவுள்ளவர்களே, விசுவாசத்துல ஜெபத்துல தாங்குங்கள். வேத வசனத்துல பிடிப்பில்லாம ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்தவங்க தள்ளாடாத அவளை விட்டு விலகி போகாது. அவளை பார்த்து உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரத்தை இயேசு ஜெயிக்காதே, அதுபோல நீ ஜெயிக்க இயேசப்பா திறந்துவா. சகோதரியே சகோதரியே திறந்துங்கள் என்று சகோதர சகோதரிய எந்த ஒரு மனிதன் மனுஷி எங்கே கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள தேவராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடுமையான தேவஜனமே, கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கப்படக்கூடிய காலம், தாக்கப்படுகிற காலம்
உபத்திரவப்படுகிற காலம். நார்வேல இருந்து இந்த முட்டை ஊழியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் இரவு ஜபத்துக்கு எழுந்து வரணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். நார்வேல எதுவும் கூட்டமே இல்லை. கிட்டத்தட்ட 6 மணி வந்த உடனே ஒரு திரும்ப கூட்டம் ஏற்றி பாருங்க. என் பக்கத்தில் நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துருந்தேன். நர்சிங் காலேஜ் படிக்கக்கூடிய 2 வாலிபர்கள் என் பக்கத்தில் உட்காந்தாங்க. நான் விடுவேனா ஸ்ரீசேரி அவங்களுக்கு சொல்லிட்டு அப்படி சந்தோஷம். அந்த பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா இப்போதான் காலேஜ் சேர்ந்துட்டு திருச்சி போயிட்டு வரேன். சர்டிஃபிகேட் இல்லை, கன்னியாகுமரியில் படித்தேன், சர்டிஃபிகேட் வாங்க எனக்கு வந்து அப்படின்னு அந்த பிள்ளைடைய பேர் விலாசம் எங்கன்னு பார்த்தா அம்பாசனம் பார்த்தேன். எல்லா விலாசையும் வாங்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஏசை பற்றி சொல்லிட்டு கடைக்காட்டு போகும்போது பசியருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கிடைச்ச வாய்ப்பை உபயோகப்படுத்த வேண்டும். அதே போல முற்றத்தில் பஸ்ஸுக்காக நிற்கும் போது 2 அருமையான தாய்மார்கள் 60 வயசு இருக்கும். அப்போ ஒரே ஒரு வார்த்தை பார்த்தீங்க, உங்களை பார்த்தா ஊழியக்காரங்க வந்து ஊழியக்காரங்களா? ஆமா அப்படிங்க. ஐயா இந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய மீத மக்களுக்காக ஜோமணிக்காங்க கடைக்குள்ள போறவங்க திரும்பி வந்தால் தாய நிச்சயம் 22ஆம் தேதி அருமையான ஒரு 17 பேர் கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க ஐயா. அதில் 2 பேர் திட்டிக்காரங்க திரும்பி வரவே இல்லையா, எங்கே போனாலும் தெரியலையா, மீன்களுக்காக ஜோம் பண்ணுவீங்க. பாருங்க போஸ்டர் பாருங்க, ஜான் ஒருத்தர் மனுஷக்காக போஸ்டர் போட்டு அவருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இல்லையா. கடன் அதில் விடுவாங்களா? அவன் மனைவி பிள்ளைகளை நசுக்கும்படியாக வருவாங்க. ஜோம் பண்ணிக்காங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன்னை பார்த்த உடனே தேவ பிள்ளை என்பது உலகம் காண வேண்டியது. தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் தூசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யோவான் 15:19 சொல்லப்பட்டது, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் இந்த உலகம் உங்களை சிறைக்கு இருக்கும். நீங்கள் உலகத்தாராக இல்லாதபடினால உலகத்தில் இருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடினால உலகம் உங்களை படைக்கிறது. அல்லேலூயா. உலகம் உங்களை படைக்கா தூசிக்கா கவலைப்படாதீங்க. உங்களை தூசிப்பதற்கு முன்பதாக இயேசுவை தூசித்திருக்கிறது. ஆனாலும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய தேவ பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, முடிவு வரையந்தான் உன் ஜீவ வரையந்தான் உன் ஆசிரியர் சுவாசம் ஒளியும் வரை கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்புல அபிஷேகத்துல தேவ வல்லமையில நீ உண்மையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மாதிரி சொல்றாங்க, தேவ பிள்ளைகளே, விசுவாசியே, நீங்கள் நானும் வாழ்வதற்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை உபத்திரவங்களின் வழியாக பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவரை சென்றடையக்கூடிய வழி என்பதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். இயேசு ஏற்றுக்கொண்டா அது இதுகளை அப்படி சொல்லாதீங்க. இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது இதுவரை இல்லாத உபத்திரவம் வரும். அல்லேலூயா. அப்படி கேட்கிறேன் அம்மாட்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு உபத்திரம் நிறைய வந்திருக்கா, இல்ல அதுக்கு முன்னாடியே உபத்திரம் வந்திருக்கா? கேட்கிறேன். அந்த அம்மா என்ன திரும்ப குடிச்சாங்க சொல்லுங்க. உபத்திரம் வரும். உபத்திரத்துக்குள்ள நீங்க விழ மாட்டீங்க. அல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முடிவு அடைவதில்லை. அல்லேலூயா. உலக காரியங்கள் நம்மை கலக்கும், பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு மன வேதனையை கொண்டு வரும். ஆனால் பிள்ளைகளுக்காக நீங்க தைரியமா பொறுமையா அன்பா பண்பா பேசுங்க. எப்ப தெரியுமா? எப்ப சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னதே பார்த்தேன், சொன்னதா சொல்லுவோம். எப்ப சொல்லுவீங்க பிள்ளைகளுக்கு? நல்ல சாப்பிட்டு திருப்தியா, இன்னைக்கு குழம்பு சூப்பர், இன்னைக்கு மட்டன் வாங்கி நல்லா வச்சிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து போனதில்ல. அப்ப செல்லமா பேசணும். நம்ம என்ன பேச தெரியுமா? அவன் பைபிள் வாசிக்காம மொபைல் எடுப்பான் பார்த்தீங்களா,
அப்பதான் நம்ம கண்ட பேசுவோம். அங்கே சாப்பிட உட்காந்தா பேசுவான். அவன் சாப்பிட அவங்க நினைச்சு வீசிட்டு ஓடிடுவான். தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் இறைச்சல் ஊட்டாதபடிக்கு பொறுமையா பக்குவமாய் சொல்லுங்கள். கடைசி காலம் இப்படிதான் ஊழியத்துக்கும் நெருக்கங்கள் வரும். அப்படிங்கிற இந்த காலத்துல என்ன நடக்கு தெரியுமா? நீங்களும் நானும் வாழ்ந்து கொள்ளக்கூடிய இந்த காலம் கடைசி காலம். கிருபை வாசல் மூடப்பட போகிறது. அல்லேலூயா. கிருபையின் காலங்கள் முடிவடைய போகிற, சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பாஸ்டர் இதை பாடப்பட சர்ச்சை அப்படியே ஆண்டவர் அழகா கையை விட்டு தூக்கி மேல கொண்டு போயிருவாரோ? சொல்லுங்க. அப்படியா? சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் சபையுடைய ஊழியக்காரர் மாத்திரம் அந்த கையில இருந்து தூக்கி போயிருவாரோ? சபைக்குள்ள எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி விசுவாசியாகி பரிசுத்த ஜாதியாகி பரிசுத்த சந்ததியாகி கர்த்தருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்க நிருபங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படுவதற்காகத்தான் என்று எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகள் மேல கவனமாக இருந்து அதில் உண்மையாக இருக்கிறானோ அந்த நபர் ஆண்டவராகிய கர்த்தர் வருகை நாளில், அந்த வருகை நாளிப்போ கர்த்தருடைய ரகசிய வருகையில ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பூலோகத்தில் உள்ள திருச்சபையிலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவ காலம் 3.5 ஆண்டு, மகா உபத்திரவ காலம் 3.5 ஆண்டு. இது அந்தி கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசியே, பரிசுத்தவான்களே, நீங்கள் எப்படி இருக்கணும்? அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆவியானவர் சொல்லும்படியாக ஏவின வார்த்தை. மத்தேயு 24வது அதிகாரத்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏற்கனவே 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 50 இருந்து 55 வரை தெளிவாக நாம் வாசித்தோம். 1 கொரிந்தியர் 15 50 இருந்து வாசித்தோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆனாலும் கடைசி எக்காலம். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், பிரதான தூதர் தொழிய எக்காலத்தை துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கொரிந்திய காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் அவர்களும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்கிற உன்னத விசுவாசத்துல இந்த வார்த்தையை எதிர்பார்த்தான். ஆனால் இன்னைக்கு வர ஆண்டவர் ரகசிய வருகைக்காக we are awaiting. அல்லேலூயா. we are awaiting என்றால் நீங்கள் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபை எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய இந்த ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஏற்கனவே ஆவலோடு வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க கையில வசதிங்க ஆவியானவர் கர்த்தருடைய தேவன் உங்க கையில பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு அம்மா அப்பதான் வசனத்தை தர்றாங்க. கையில வசதிங்க வருகைக்காக அவங்களுக்கு செல்வதற்கு மனம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ரகசிய வருகைக்காக சபை எடுத்துக்கொள்ள படுவதற்கு முன்பதாக சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசி நீ எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு 24:42 சொல்லு, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள். அதுக்காக விழித்திருப்பு ஜெபம், காத்திருப்பு ஜெபம், இரவு ஜெபம். ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இந்த சகப்பதிலே வருவார் என்று நீங்கள்
விழித்திருங்கள், காத்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், அனைவரும் ஆயத்தப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள், துருபதேசங்களுக்கு, பாவத்திற்கு எச்சரிக்கை அடையுங்கள் என்று எவ்வளவோ வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசியே நீ எப்படி இருக்க வேண்டும்? விழித்திருக்கிறவர்களாக அதை எப்படி பார்க்க தூங்குனாலும் எப்படி விழிச்சிருக்க முடியும்? தூங்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இரவு உங்களுடைய ரகசிய வரை இருக்கும் என்றால் என்னை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இன்னைக்கு நான் ஏதாவது குற்றம் செய்திருக்கின்றால் என்னை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்கிறேன். ஆண்டவர் மன்னிக்கிறேன் தையை பெருத்த தேவன். ஐயோ, நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணித்தேன், நான் எப்படி ஆண்டவருக்கு வருவேன் சொல்லாதீங்க. அது பிசாசு உங்களை சொல்லி சொல்லி வஞ்சித்து நீங்க ஆண்டவர் பக்கத்துல வராதபடிக்கு அவர் உங்களை தடுக்கிறார். 44 நீங்கள் நிறையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். தேவர்களே, ஆயத்தமாயிருங்கள். ஒரு நாளும் ஆவியில கள்ள ஆவி, துஷ்ட ஆவி, கொள்ள ஆவி, கலக்கம் பண்ணுகிற ஆவி, தேவையில்லாமல் மற்றவரை தூசிக்கிற ஆவி உங்களுடைய ஆவியை துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஆவியில என்ன ஆகிவிடக்கூடாது? சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏன் ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சரியா கழிச்சு போறாங்க. பகல்ல வேலை செய்ய நிமித்தம் பாருங்க, சில சபைகளுடைய விவசாயிகள்லாம் காலையில் 2 மணி நேரம் தோட்டத்தில் வேலை செஞ்சு தான் வந்து உட்கார்ந்து களைப்பு இருக்கும். ஆனாலும் சாத்தான பார்த்து சொல்ல, சாத்தானே, என் சரீரத்தை நீ சோர்வுக்குள்ளாக்கலாம், ஆனா என் ஆவி, என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கலாம்? அதற்காக இருக்கான், வெளிப்பா இருக்கிறான். நான் தோட்ட வேலையை முடிச்சுட்டு, விவசாய வேலையை முடிச்சுட்டு நான் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு ஆவியில உற்சாகமாக இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், சரீரமும் பலவீனம் உள்ளது. இந்த சரீரத்தை பலப்படுத்த, சரீரத்தை உற்சாகப்படுத்த, அதுக்குத்தான் தேவ ஆவி. பக்தன் ஆவியை குறித்து ஒரு பாடல் பாடியிருக்கேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிடவே தாவியை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிடவே தாவியை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிடவே தாவியை ஆராதிப்பேன். வேதத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. நமக்கு பாடல் இயேசுதான், நமக்கு பாடல் பரிசுத்த வேதாகமத்துல காண்பிக்கப்பட்ட பரிசுத்த பட்டியலில் உள்ள பரிசுத்தவான்கள் தான். அவங்களெல்லாம் பார்க்கணும். தேவரால் என்ற தாயாரை பார்க்கணும். இயேசு என்கிற ஜெபிக்கிற அந்த ஸ்திரியை பார்க்கணும். தெரியல என்ற அப்படிப்பட்ட துர்வாழ்க்கை காரியங்களை சிந்திக்காதபடிக்கு போன்ற நற்கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்திரியை காரியங்களை நம்ம பார்ப்போம் என்றால் நம்ம ஆவியில ஒரு உற்சாகம் அடையும். நிலையாத நாளிகையில என் ஆண்டவர் இயேசு வரப்போறாங்க. சபைக்கு வரும்போதெல்லாம் அது இன்னைக்கு வருகையில வந்துட்டாருன்னா, ஏமா நீ சபை ஆராதனையில கட்டடிக்காம சபை கூடி வருகிற விட்டு விடாம நீ சபை ஆராதனை நன்கு பங்கு பெற்றாயே, வா என்னுடைய சாணத்துக்கு வா என்று ஆண்டவர் தந்த வருகை நாளில் தப்பக்கமாக எடுத்துக்கொள்வார். நீங்க நிலையான நாளிகையிலே ஆண்டவர் இயேசு வரக்கூடிய அப்படின்னால ஆயத்தமாயிருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் 25வது அதிகாரம் 1ல் இருந்து நீங்க 13 வரை பார்த்தீங்க அப்படின்னா, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், அதை குறித்து எத்தனையோ செய்தி எத்தனையோ பேர் கொண்டிருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவ ஆலயத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய உன்னுடைய தீ எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அக்னி அபிஷேகம் உன்னில் எப்பொழுதும் நிரம்பி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேக நதி, ஜீவ நதி, சமாதான நதி, பொங்கி வரக்கூடிய நதியாக ஆத்மாவ சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கக்கூடிய நற்கனிகளை கொடுக்கக்கூடிய விதத்துல உனக்குள்ள இருக்க வேண்டும். முக்கியமாக புத்தி இல்லாத செய்கள் கொண்டு வர மறந்த அந்த எண்ணெய நீங்க இழந்து விடக்கூடாது. புத்தியுள்ள கன்னிகைகள் தீவத்தையும் கொண்டு வந்தாங்க. தீவத்தையோட கூட என்ன கொண்டு வந்தாங்க? எண்ணெயை கொண்டு வந்தாங்க. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தரக்கூடிய அபிஷேகம், வல்லமை, அருள்மழை, முன்மாறி பின்மாறி மழை. இந்த மழையாகிய இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டு அனுபவம் உள்ள மகளாக இருப்பாயானால் ஆண்டவருடைய ரகசிய வகையில சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது நீயும் எடுத்துக் கொள்ளப்படுவாய். பாஸ்டர், நாங்க சபையெல்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு கமிட்டி வச்சிருக்கோம், ஒரு சாவனம் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை செய்கிறோம், நாங்கள் ஆலயத்தினால் போக மாட்டோம் என்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்கள். கர்த்தருடைய வருகை அவருடைய ரத்தம் சிந்தி சம்பாத்தியம் பண்ணப்பட்ட சபையில இருந்துதான் அவருடைய ரகசிய வருகை ஆரம்பமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக விழிக்கிறே, காக்கிறே, ஆயத்தமாகிறே. அதுக்கு தாங்க ஜெபம். முடிஞ்ச அந்த எழுப்பு ஜெபம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதற்கு வந்து நீ கலந்து பாருங்க. 10 மணி 2 மணி நடக்கிற அந்த ஜெபத்துல ஒரு விஷயம் வந்து கலந்து பாருங்க. ஆண்டவருடைய எழுப்புதலுக்கு ஆயத்தம் உள்ளவனாக நீ ஆயத்தப்படு, குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, கிராமத்தை ஆயத்தப்படுத்து. லூக்கா 12:35 தெளிவாய் எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 35வது வசனம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான கல்யாணத்தில் வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கும். சபைக்குள் இருக்கக்கூடிய அருமையான தேவதேவனே, கர்த்தருடைய ரகசிய வருகைக்குள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற தேவதேவனே, எழுப்புவதற்கு ஆசைப்படுகிற தேவதேவனே, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக. அப்படின்னா என்ன? கடினமான வேலைகளை செய்யக்கூடிய மனிதர்களை பாருங்க, இடுப்புல ஒரு துண்டை எடுத்து நல்ல டைட்டா கட்டி விடுவாங்க. ஏன்? பெரிய சரீரத்தை கண்டிப்பா தாங்கள் தூக்க போகிற அந்த பொதி சரியான நிலையில வரணும் அப்படின்னா நல்ல உடம்பு சிரமமாக இருந்தாதான் வர முடியும். தேவதேவனே, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்துக் கொண்டிருக்கணும். துணியின் ஆடை தரித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்லிய வஸ்திரம் தரித்த அப்படிப்பட்ட பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, ஆவியானவரால் கட்டப்பட்டவர்களாக இருந்து நீங்கள் செயல்படணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 30 வருடம் அவர் அப்பா அம்மாவோட கூட இருந்து எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஆவியானவராலே 30 வயதுக்கு பிறகு ஞானஸ்நானம் பெற்று ஆவியானவராலே பரமபதம் கொண்டு செல்லப்பட்டு ஆவியானவராலே உபவாசம் பண்ணப்பட்டு ஆவியானவராலே அந்த உபவாசத்தின் போது சோதிக்கும்படியாக வந்த சாத்தானை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆவியானவருடைய பலன் அதுதான். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் என்பது ஒரு மனிதனுக்கு விளக்குகள் என்பது சொல்லலாம். நாங்கள் பிள்ளையை யோசி
இருக்க வேண்டும். இந்த கண்கள் தேவையில்லாத அசுத்தத்தை பார்க்காதபடிக்கு, தேவையில்லாத சேட்டிங், தேவையில்லாத ஆக்டிங், தேவையில்லாத மொபைலுடைய அட்வான்ஸ் காரியங்களை உற்று நோக்காதபடிக்கு நம்முடைய விளக்குகள் என்று சொல்லக்கூடிய கண்கள் எப்படி இருக்கணுமா? பிரகாசமாய் எரிகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் சாணர் குறித்து வேதம் சொல்கிறது, யோவான் சாணர் வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம் வந்தாலும் அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்க அவன் பிரகாசியாய் வாழ்ந்தான், மெழுகுவர்த்தியாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டது போல தேவ பிள்ளையே, அநேகரை பிரகாசத்துக்குள்ள இயேசுதான் பிரகாசத்தை கொடுக்கிறார் என்பதை காண்பிக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முற்றத்தில் பேசிட்டு அந்த தாயுடைய பெயர் என்ன கேட்டேன், என்பது பிரகாசியா அப்படின்னாங்க. பாருங்க எவ்வளவு தாரம் வேணும். எங்க மீனவ மக்களுக்காக ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, உனக்காக ஜெபிக்கக்கூடிய நேரம் சுண்டுகிற நல்லதாக இருக்கணும். தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக, அரசியல் கட்சி ஆளக்கூடிய தலைவர்கள், எதிர்கட்சிகளுக்காக, சமாதானம் உள்ள சூழ்நிலை, தீவிரவாதம் இல்லாத சூழ்நிலை, சண்டை சச்சரவு இல்லாத சூழ்நிலை, சமாதானமான போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழப்படியான சூழ்நிலையை எங்க உலகத்துக்கு தாரும், ஆப்கானிஸ்தானுக்கு தாரும், ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று எந்த ஒரு மனிதன் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, தலைவிக்காக, அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறானோ அவன் ஜெபம் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமா கல்யாணத்துக்கு வந்து தட்டும் போது, எஜமா உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க வச்சுட்டாங்க, சாதனை பண்ண மாட்டேன் என்ன புரிஞ்சு கொடுத்து வரணும் உங்களை சொல்லுங்க. ஐயா உங்க பணம் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பணக்காரு உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடுறா எப்படி கூப்பிடுவாரு? கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னா கூப்பிடுவாரு. உங்களுக்கு சொல்லுங்க எடுத்துக்கங்க, நாங்க உங்களுக்கு நல்ல பட்டு பேசிட்டு நாங்க எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்துருங்க. கல்யாணத்துக்கு பிச்சைக்கார வாங்கி போறீங்களா, பணக்கார வாங்கி போறீங்களா? சொல்லுங்க. அவங்க கொடுத்த புதிய வசதை தரித்துக் கொண்டு செல்வோமே, அது போல தேவ பிள்ளையே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்னைக்கு என் ஆண்டவராகிய இயேசு உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உன்னை தாலி கட்டி நீதான் எனக்கு மக, நீதான் எனக்கு மனவாட்டி என்று சொல்லிவிட்டாரே, அன்னையில இருந்து ஆண்டவர் இயேசு மனவாள, நீங்கள் நான் மனவாட்டியா, புதிய வசனம், கல்யாண வசனம், ரட்சிப்பின் வசனம், துதி வசனம், பரிசுத்த ஆவியின் மெல்லிய வசனம் தரித்துக் கொண்டவர்களாக என்ன செய்யணுமா? எஜமானுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையில அவர்களுடைய ரகசிய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்களே, ஆயத்தத்தோடு விழிப்புடன் எப்படியாயும் ரகசிய வருகையில என் ஆண்டவர் இயேசுவை காணுவேன் என்கிற அதை ஏற்கிறது. அல்லேலூயா. எங்க ஆத்துக்காரி எப்ப வருவாரு, எங்க ஆத்துக்காரி எப்ப வருவாருன்னு ஏங்கிருந்தீங்க. அதை காட்டிலும் அதிகமாக என் ஆண்டவர் இயேசுவே உங்களுடைய வருகைக்காக காத்து 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 என் கண்கள் கூத்து போகுதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருவசனத்தின் மேல, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் மேல, அபிஷேகத்தின் மேல வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ரகசிய வழியில எல்லாரையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவருக்கென்று ஆயத்தத்தோடு விழிப்புடன் பரிசுத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களை எடுத்துக்கொள்வார். லூக்கா 21 அதிகாரம் 36 இப்படியே சொல்லப்படுது. உலகத்தை அங்க பூமி எழுச்சி, இங்கு சுனாமி, இங்கு கொள்ளையுடைய தாக்கம், இங்கு தீவிரவாதியுடைய ஆளுகை, இப்படிலாம் இருக்கிற எங்க தேசத்தை யார் பாதுகாப்பா என்று ஏராளமான நிலைகள் கலங்கி கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நாட்கள்ல, இப்படிப்பட்ட போராட்டத்தின் நாட்கள்ல இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் சொல்லுங்க, இனி வரக்கூடிய நாட்கள்
இதை விட மோசமான காரியங்கள் சம்பவிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு, சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு, பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இத்தோடு என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு செய்திக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் எழுதி போவோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்கள். இதுதான் வருஷம் 2000 வருஷமா சொல்லிக்கிறேன் என்று வாராரு சொல்லாதீங்க. அவர் தாமதிக்கிறது இந்த பாடல் விளத்தில் உள்ள, இந்த மாதிரியார் விளத்தில் உள்ள, இந்த மலை சொற்குளம், செல்குளம், வசதிநகர், காந்திநகர், அழகப்பபுரம், மலையாளம்,